ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமாஸ் குர்குரே. உலகின் முதல் சிவாலயம் என்று போற்றப்படுகின்ற உத்தரகோசமங்கை கோவில் கும்பாபிஷேகம் 4/4/2025 வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது. நாளைக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடைபெற இருக்கின்ற இந்த தருணத்துல இந்த கோவிலை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாண்டிய நாட்டின் 14 சிவத்தலங்களுக்கு முன்பாக உருவான தலம் உத்தரகோசமங்கை. இலந்தை மரத்தினடியில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிய இந்த தலத்தில் தான் சிவபெருமான் அம்பிகைக்கு வேதாகம ரகசிய பொருளை உபதேசித்து அருளினார் என்கின்றன ஞான நூல்கள். உத்திரம் என்றால் ரகசியம், கோசம் என்றால் உபதேசித்தல் அப்படின்னு பொருள். இந்த அற்புதத்தை ஒட்டியே இந்த தலம் திரு உத்தரகோசமங்கை என்று அழைக்கப்படுகிறது. இதுவே உலகின் முதல் சிவாலயம் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. மூலவர் சுயம்பு திருமேனியராக சதுர ஆவுடையாருடன் திகழ்கிறார். இறைவி மங்களாம்பிகை திருக்கரத்தில் ருத்ராட்சம் ஏந்தியபடி காட்சி அருள்கிறாள். மண் தோன்றுவதற்கு முன்பு தோன்றிய மங்கை உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்றாங்க. சிவபக்தனான ராவணன் மண்டோதரி திருமணம் இங்குதான் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஈசனின் திருவிளையாடல்களில் ஒன்றான வலைவீசி மீன் பிடித்த விளையாடல் நடைபெற்ற தலம் இது. மீனவ பெண்ணாக தோன்றிய அம்பிகையை சுவாமி கரம் பிடித்த தலமும் இதுதான். திருவாசகம் அருளிய மாணிக்கவாசகர் பிறப்பெடுக்க காரணமான தலமும் இதுவே. நவகிரகங்கள் ஆலய வழிபாட்டில் இல்லாத காலத்தில் தோன்றிய கோவில் இது அப்படிங்கிறதுனால இங்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய 3 கோள்கள் மட்டுமே உள்ளன. இதுவே இந்த ஆலயத்தின் பழமைக்கு மற்றும் ஒரு சான்று. நடராஜர் சந்நிதிக்கு பக்கத்திலேயே சகஸ்கரலிங்க சந்நிதி இருக்குது. ஈசனிடம் வேத ரகசியம் கேட்க வந்த 1000 முனிவர்களில் 999 பேர் ஈசனிடம் ஐக்கியமாகிவிட எஞ்சி நின்ற ஒரு முனிவரே மாணிக்கவாசகராக மறுபிறப்பு எடுத்தார் என்கின்றன புராணங்கள். அதனால திருவாசகம் என்னும் வேதம் நமக்கு கிடைக்க காரணமான தலமும் இதுவே. இத்தலத்தின் சிறப்புகளில் ஒன்று மரகத லிங்கம் மற்றும் ஸ்படிகலிங்கம். தினமோ மதிய வேளையில இவ்விரு லிங்கங்களுக்கும் அபிஷேகம் நடைபெறும். இதை கண்டாலே முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. இங்குள்ள தல விருட்சமான இலந்தை 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். தினமும் அதிகாலையில அம்பாள் சுவாமியை பூஜிப்பதாக ஐதீகம். அதே போல மாணிக்கவாசகர் இரவா நிலை பெற்று ஈசனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு அன்னம் பாலிப்பதாக நம்பப்படுகிறது. திருப்பெருந்துறைக்கு அடுத்து மாணிக்கவாசகருக்கு ஈசன் தரிசனம் தந்த இடமும் இதுவே. ஒரே நாளில் 3 வேளை மங்களநாதரை தரிசித்தால் வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதே போன்று காசியிலும் தீராத பித்ரு சாபமும் இங்கு தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நடைபெறும் பள்ளியறை பூஜை மிகவும் விசேஷமானது. இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி கல்யாணம் கைகூடும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கை. பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த ஆலயம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் 5 கோபுரங்களுடன் அமைந்திருக்கிறது. இங்குள்ள அக்கினி தீர்த்தம், மங்கள தீர்த்தம் ஆகியவை 7 ஜென்ம பாவங்களை தீர்க்கும் சக்தி கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கோவிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்தமும், அதுக்கு பக்கத்துல மெய்யார் தடம், பொய்கை தீர்த்தம், வியாச தீர்த்தம், சீதள தீர்த்தம் ஆகியவை உள்ளன. இப்படிப்பட்ட அற்புதமான தலத்துல வருகிற ஏப்ரல் 4ஆம் தேதி, அதாவது நாளை காலை 9 மணி முதல் 10:20 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. 15 வருஷங்களுக்கு பிறகு இந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறதையொட்டி திருப்பணிகள் முடிவடைந்து கடந்த 16ஆம் தேதி யாகசாலை பந்தக்கால் முகூர்த்தம் நடப்பட்டது. 101 குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாகசாலை சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி உத்தரகோசமங்கையில் எங்க பார்த்தாலும் சிவாச்சாரிய பெருமக்களாக காணப்படுறாங்க. கும்பாபிஷேக பணிகள் கோலாகலமா நடந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்துல சிவபக்தர்களோட மனசை மகிழ செய்யும் செய்தியை கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. யாகசாலை பூஜைகள் தொடங்குற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கும்பாபிஷேக நாள் வரைக்கும் மரகத நடராஜரை சந்தன காப்பு இல்லாமல் தரிசிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது. மரகத நடராஜர்னா என்ன விசேஷம்? இங்க இருக்கிற நடராஜர் திருமேனி பச்சை மரகதத்தால் ஆனது. விலை மதிக்க முடியாத மாபெரும் பொக்கிஷமாக திகழும் 5.5 அடி உயரம் கொண்ட இந்த நடராஜர் திருமேனி உலக அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திருமேனியில எப்பவும் சந்தன காப்பு பூசியிருப்பாங்க. மார்கழி திருவாதிரைக்கு முதல் நாள் மட்டுமே சந்தனம் இல்லாமல் இந்த நடராஜரை தரிசிக்க முடியும். இவரோட திருமேனியில சாத்தப்படும் சந்தனம் மருத்துவ குணம் கொண்டது, அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க. மத்தளம் முழங்க மரகதம் பொடிபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நுட்பமானது மரகதக்கல்.
அதுல நுட்பமாக நடராஜர் திருமேனி அமைஞ்சிருக்கிறதுனால கோவிலில் இசைக்கும் வாத்திய ஓசையால் திருமேனிக்கு பாதிப்பு ஏற்படாதபடி இருக்க சந்தன காப்பு பூசப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே சந்தன காப்பு களையப்பட்டு பச்சை திருமேனி தரிசனம் வாய்க்கும். கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஏப்ரல் 1 மாலை 5 மணிக்கு சந்தனம் களைதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதுக்கப்புறமா 2, 3 மற்றும் 4 ஆகிய 3 நாட்களும் மரகத நடராஜரை பக்தர்கள் தரிசிக்கலாம். மரகத நடராஜரை தரிசித்தால் வினைகள் தீரும், நவகிரக தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஏற்கனவே ஜனவரி மாதம் திருவாதிரையில மரகத நடராஜர் தரிசனம் கிடைத்த நிலையில திரும்பவும் மரகத நடராஜர் தரிசனம் கிடைத்ததை எண்ணி சிவபக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால வாய்ப்பு இருக்கிற பக்தர்கள் உத்தரகோசம் அங்கே போயிட்டு கும்பாபிஷேகத்தையும் தரிசித்துட்டு மங்களநாதரோட அருளை பெறலாம். கூடவே மரகத நடராஜரையும் தரிசித்து சகல வரங்களையும் பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.